subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா ருசியான பட்டர் காளான் பெரட்டல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு நான் வெள்ளை பட்டன் மஷ்ரூம் பாவிக்கிறேன். நீங்க வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மஷ்ரூம் கூட பாவிக்கலாம். எந்த மஷ்ரூமா இருந்தாலும் ரொம்ப சுவையாக தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட இந்த மஷ்ரூமை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதனால இந்த மஷ்ரூமை எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மஷ்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா லேசான தோல் மாதிரி கவர் பண்ணி இருக்கு. இந்த மாதிரி கீழே இருந்து தோலை உரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி அழகா பிரிஞ்சு வரும். இதே மாதிரி எல்லா காளான்களையும் தோல் உரிச்சு எடுத்துக்குங்க. இப்படி தாங்க காளானை சுத்தம் படுத்துறது. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? காளானை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஒன்னொன்னா கழுவி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் காளானை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் கழுவிட்டு எடுத்துருங்க. இன்னைக்கு இந்த காளானை நான் பாதியாக வெட்டி தான் சமைக்க போகிறேன். ஆனால் நீங்கள் ஸ்லைஸாக வெட்டி கூட சமைக்கலாம். அதுவும் ருசியாக தான் இருக்கும். காளானை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். சூடான சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்குங்க. டீயை ரொம்ப மெதுவாக வச்சுக்குங்க, இல்லாட்டினா பட்டரோட கலர் மாறி போயிடும். பட்டர் கரைஞ்சோன்னே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதுக்கப்புறம் பூண்டை வெட்டி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் பூண்டை கொஞ்சம் கூடுதலாக தான் போடுறேன். ஏன்னா காளானை பட்டரில் சமைக்கும் போது பூண்டை கூட போட்டு சமைக்கும் போது இன்னும் ருசியாக இருக்கும். பூண்டை இந்த மாதிரி பொடுசாக வெட்டி சட்டியில் சேர்த்துக்குங்க. மெதுவான தீயில இந்த பூண்டை லேசாக வதக்கி விடுங்க. லேசாக பொன்னிறமானோன்னு ப்ரான்ஸை சேர்த்துக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு சைவமாக வேணும்னா ப்ரான்ஸை சேர்த்துக்காதீங்க. ப்ரான்ஸ் பாதியாக வெந்தோன்னே வாங்க வெட்டி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். 3-4 ஊசி மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. மிதமான தீயில லேசா வதக்கி விடுங்க. காளான்ல உள்ள தண்ணியெல்லாம் இந்த மாதிரி லேசா வெளியாகும் போது 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த காளானை வதக்கும் போதே அதிலிருந்து தண்ணி வெளியாகும். அதனால தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லைன்னா மஷ்ரூம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. மஷ்ரூம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக பழுத்த தக்காளி பழத்தை பாதியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தாலையும் சேர்த்துக்குங்க.
இந்த ரெசிபி செய்ய ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சமைச்சு எடுத்துடலாம். அடுத்தது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான பட்டர் காளான் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த காளான் பிரட்டல் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை சுட சுட சோறுல இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.